சொல்லிட்டு போனாங்க. இது கேட்டோன்னு ஒரு தாயுடைய உள்ளம் எவ்வளவு துடிச்சிருக்கும். இது கேட்டோன்னே ஃபாத்திமா ரலியல்லாஹு உடனே சொன்னாங்க, அல்லாஹ் ஜல்ல ஷானஹு ஒவ்வொரு நபிக்கும் ஒரு நிலைமை அவர் துவா கொடுத்துருப்பாங்கல்ல, அந்த துவாவை கொண்டு துவா செஞ்சிருங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, என்னுடைய பேர குழந்தைகள் இந்த நிலையில வஃபாத் ஆகிறதுக்கு நான் விரும்புவேன், ஆனா என்னுடைய உம்மத் நரகத்துக்கு போறது நான் விரும்ப மாட்டேன் அப்படின்னு சொன்னாங்க. அந்த துவா நான் எங்கேயும் பயன்படுத்த மாட்டேன், அந்த துவா நான் என்னுடைய உம்மத்துக்கான கியாமத்துல வச்சிருக்கேன்னு சொன்னாங்க. அந்த துவாவை கொண்டுதான் நாளைக்கு அல்லாஹ்வுடைய உதவி தேடி ஒரு சொர்க்கத்துக்கு கொண்டு போவாங்க. தன்னுடைய பேர குழந்தைகளை விட கண்ணில் பார்க்காத உம்மத்தின் மீது எவ்வளவு பாசம் இருந்துச்சு. ஆனா அந்த நபி கொண்டு வந்த இந்த தீன் இன்னைக்கு எப்படி அழிஞ்சு கொண்டிருக்கு நம்ம கண்ணு முன்னாடி. கொஞ்சம் யோசிங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய குடும்பத்தார்கள் எப்படிப்பட்ட தியாகங்கள், எப்படிப்பட்ட நிலைமைகள்லாம் இருந்துச்சு. இருந்தும் நபிக்கு தன்னுடைய கவலை இல்லை, தன்னுடைய உம்மத்தினுடைய கவலை. எல்லா உம்மத்திலும் சொர்க்கம் போயிடணும், எல்லாரும் சொர்க்கத்துக்கு போகணும். சொல்லே தீன் அல்லாஹ்வுடையது, சந்தேகமே இல்லை. தீன் அல்லாஹ்வுடையது, சந்தேகமே இல்லை. தீன் தான் நமக்கு தேவை, தீனுக்கு நம்ம தேவையில்லை. தீன் தான் எனக்கு தேவை, தீனுக்கு நான் தேவையில்லை. தீன் கியாமத் வரைக்கும் இருக்கும், இதுல சந்தேகமே இல்லை. என்ன அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், வல்லாஹு முத்திம்மு நூரி, அல்லாஹ் இந்த தீனை கியாமத் வரைக்கும் அல்லாஹ் பரிபூர்ணப்படுத்துவான். அல்லாஹ்க்கு யாருடைய அவசியமும் இல்லை. ஆனா இருந்தாலும் யாருடைய உள்ளங்கள்ல தேட்டமும் ஆர்வமும் இருக்குமோ அல்லாஹ் அவங்கள பயன்படுத்திக் கொள்வான். தேட்டமும் ஆர்வம் யாருடைய உள்ளத்துல இருக்குமோ அல்லாஹ் இந்த தீனுக்கு அல்லாஹ் அவர்களை பயன்படுத்துவான். பாருங்க, அபாபில் பறவை கொண்டு அல்லாஹ் வேலை வாங்கினானா இல்லையா? ஹுதுதை கொண்டு அல்லாஹ் வேலை வாங்கினானா இல்லையா? ஒரு நாயை கொண்டு காஃபாசியோட கொய்யவாச நாயை கொண்டு அல்லாஹ் வேலை வாங்கினானா இல்லையா? அல்லாஹ் ஏறத்தால தீனுக்கு பல இக்கட்டான சூழ்நிலை வரும்போது வெறும் சில பறவைகளை கொண்டு, சில மிருகங்களை கொண்டு எல்லாம் அல்லாஹ் இந்த தீனுக்கு எல்லாம் என்ன செஞ்சிருக்கான், அல்லாஹ் வேலை வாங்கியிருக்கான். ஹதீஸ்ல வரும் சொல்லுவாங்க, நாளைக்கு கியாமத்துல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு 10 விலங்கினங்களை அல்லாஹ் சொர்க்கத்துக்கு அனுப்புவானா. 10 விலங்கின அல்லாஹ் சொர்க்கத்துக்கு அனுப்புவானா. அதுல ஹுதுது பறவை ஒண்ணு, அபாபில் பறவை ஒண்ணு, அதே போல காஃபாசியோட அந்த நாயும் போகும், சூரத்தில் நம்மள வரக்கூடிய அந்த எறும்பும் போகும். ஏன்? இன்னும் நிறைய இருக்கு, முழுசா ஞாபகம் இல்லை. ஏன் போவோம்? இது எல்லாம் தீனுக்கு உதவி செஞ்சிச்சு. இதெல்லாம் என்ன செஞ்சிச்சு? தீனுக்கு உதவி செஞ்சிச்சு. அல்லாஹ் நாளை கியாமத்துடைய நாள்ல இந்த எறும்புக்கு இந்த நம்ம சூரத்தில் நம்மள வரக்கூடிய அந்த எறும்பு அல்லாஹ் கூப்பிட்டு சொல்லுவான், அதுக்கு மனிதனுடைய தோற்றத்தை கொடுத்து சொர்க்கத்துக்கு அல்லாஹ் அனுப்புவான். இந்த நாயை கூப்பிட்டு அல்லாஹ் என்ன செய்வான்? சொர்க்கத்துக்கு அனுப்புவான், மனிதனுடைய ஷக்கல் கொடுத்து. காரணம் என்னன்னு சொன்னா, அல்லாஹ் எந்த தீனை படைத்தானோ அந்த தீனுக்கு ஒத்தாசையா இருந்தாங்க. அல்லாஹ் எந்த தீனுக்காண்டி நபி உலகத்தில் அனுப்புனானோ அந்த நபிக்கு ஒத்தாசையா இருந்தாங்க. சொல்களே, அதே தீன் தான் அல்லாஹ் இங்க நம்மள்ட்ட கொடுத்துட்டு போயிருக்கான். நம்முடைய காசு, என்கிட்ட காசு இல்ல, என்கிட்ட பலம் இல்ல, நான் என்ன செய்ய முடியும்? இதெல்லாம் வாஸ்தவம் தான். என்னால முடிஞ்சதுன்னு சிலது இருக்கு, என்னால முடிஞ்சதுன்னு சிலர் இருக்கு. என்னால கவலைப்பட முடியும், மக்கள்கிட்ட போய் என்னுடைய நாவால அல்லாஹ்வை பத்தி எடுத்து சொல்ல முடியும். இது முடியுமா முடியாதா? அழைப்பு கொடுக்க முடியும், முடியுமா முடியாதா? முடிஞ்சது செய்யறது தான் நம்முடைய வேலை, முடியாத செய்யறது யாருடைய வேலை? அல்லாஹ்வுடைய வேலை. ஒண்ணு சொல்லுங்க, வீட்டுல கல்யாணத்தை வச்சுட்டு, வீட்டுல கல்யாணத்தை முடிவு செஞ்சாச்சு, செஞ்சுட்டு நம்ம சொல்லி அல்லாஹ்வை நம்பிக்கை வச்சுட்டு உட்காந்துடுறோமா? எல்லாம் வந்துருவாங்க, உட்கார்றோமா? என்னங்க செய்யறோம்? எவ்வளவு அழைப்பு கொடுக்கிறோம், எப்படியெல்லாம் அழைப்பு கொடுத்தா வருவாங்க, எப்படியெல்லாம் சந்தோஷப்படுத்த முடியுமோ சந்தோஷப்படுத்தி அவங்கள கூப்பிடுறோமா இல்லையா? சோர்களே, அதுல வெறும் ஒரு நிக்காவுக்கு இவ்வளவு அழைப்புன்னு சொன்னா, இவ்வளவு முயற்சின்னு சொன்னா, இன்னைக்கு உம்மத் இறுதிதான் நரகத்து பக்கம் போயிட்டு இருக்கு. அப்ப நம்ம இவங்களுக்கு எவ்வளவு உழைப்பு செய்யணும்? கொஞ்சம் யோசிக்கீங்க. அல்லாமா இக்பால் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அடிக்கடி சொல்லுவாங்க, மிகப்பெரிய கவிஞர் அவர் சொல்வார், ஜிஸ் தில் நே ஹபீப் கே கம் கோ லே லியா அல்லாஹ் நே உஸ் தில் கோ ஹர் ஹம் சே பச்சா லியா. சொல்லுவாங்க, எந்த உள்ளம் நபியுடைய கவலை எடுத்துக்கொள்ளுமோ அல்லாஹ் அந்த உள்ளத்தை உலகத்துடைய கவலை விட்டு அல்லாஹ் பாதுகாப்பான். நான் சொல்றேன், ஒரு டாக்டர்கிட்ட போங்க, எந்த நோயினாலும் எடுத்துட்டு போங்க, முதல் வார்த்தை என்ன சொல்வாரு?
முதல் வார்த்தை அவர் என்ன சொல்வார்? கவலைப்படாதீங்க. கவலைதான் என்ன செய்யும்? ஆள நோயாளியாகும். கவலை என்ன செய்யும்? நோயாளி ஆக்கிறோம். அது எந்த கவலைன்னு சொன்னா உலகத்துடைய கவலை. இதே நான் என்னுடைய உள்ளத்துல தீனுடைய கவலை எடுத்துட்டேன்னு சொன்னா சுறுசுறுப்பா இருப்பேன், சந்தோஷமா இருப்பேன், ஆரோக்கியத்தோட இருப்பேன். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், ஒமன் அஅரத அன் திக்ரி ஃபைன்ன லஹு மஈஷத்தன் தன்கா. அல்லாஹ் சொல்றான், யார் மக்கள் தீனை விட்டுருவாங்களோ, தீனுடைய கவலையை விட்டுருவாங்க, தீன் அவசியம் இல்லை நினைப்பாங்களோ, அல்லாஹ் என்ன செய்வான் தெரியுமா? ஃபைன்ன லஹு மஈஷத்தன் தன்கா. அல்லாஹ் அவங்களை எதுவும் செய்யறது இல்லை. அவன்கிட்ட காசை புடுங்கிறதுல பணத்தை புடுங்கிறது ஒண்ணும் இல்லை. உள்ளத்துல நெருக்கடி ஏற்படுத்திடும். அவ்வளவுதான். உள்ளத்துல நெருக்கடி ஏற்படுத்திடுவான். எல்லாம் இருக்கும், சந்தோஷம் இருக்காது. குழந்தை இருக்கும், பயனுள்ளதா இருக்காது. பணம் இருக்கும், நிம்மதி இருக்காது. நல்ல அறையில தான் இருப்பாரு, தூக்கம் வராது. ஏன்? என்ன அசல்ல இருக்கணுமோ அது இல்ல. அல்லாஹ் எல்லாம் கொடுத்திருக்கான். எது கொடுத்தான்? அல்லாஹ் எது கொடுத்தான்? தீனுக்கு பயன்படுத்தணும், தீனுக்கு செலவு செய்யணும். நான் அடிக்கடி சொல்றது உண்டு. ஹஜ்ரத் ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா, ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவி, மிகப்பெரிய கோடீஸ்வரி. எல்லாத்துக்கும் தெரிஞ்ச சம்பவம் தான். மிகப்பெரிய கோடீஸ்வரி. அல்லாஹ் மிகப்பெரிய பிசினஸ் பண்ணாங்க, எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிக்கா முடிச்சாங்க. நிக்கா முடிச்சிட்ட பிறகு என்ன ஆச்சு? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நுபுவத் எடுத்துட்டு வந்தாங்க. அல்லாஹ் என்ன நபி ஆகியிருக்கான்னு சொன்னாங்க. உடனே என்ன செஞ்சாங்க? தன்னுடைய நபி, தன்னுடைய கணவரின் மீது ஈமான் கொண்டு தன்னுடைய கணவர் எந்த தீனை கொண்டு வந்தாரோ அதற்கு ஒத்தாசையா இருந்தாங்க. எவ்வளவு ஒத்தாசையா இருந்தாங்க அப்படின்னு சொன்னா, அல்லாஹ் கொடுத்திருந்த முழு சொத்து செல்வமும் தீனுக்காண்டி செலவு செய்ய ஆரம்பிச்சாங்க. செலவு செஞ்சாங்க 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 செஞ்சாங்க. எவ்வளவு செலவு செஞ்சாங்கன்னு சொன்னா, ஒரு கட்டம் வந்துச்சு, சாப்பிடுறதுக்கு உணவு இல்லை. சாப்பிடுறதுக்கு உணவு இல்லை. வீட்டுல உடுத்துறதுக்கு ஒரு ரெண்டு ஆளுதான் இருக்கு. யாருக்கு? ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா இந்த நிலையில நோய்வாய்ப்படுறாங்க. ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா தாயார் ரொம்ப நோய்வாய்ப்பட்டு இருக்கிறது பார்த்து ரொம்ப கவலைப்பட்டாங்க. அழுதுகிட்டு மதீனா மஸ்ஜித் நபவி போய் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தாயார் ரொம்ப குளிர நடுங்கிட்டு இருக்கிறாங்க, ரொம்ப உடல்நிலை பலகீனமா இருக்காங்க, வாங்க அப்படின்னு சொன்னாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டுக்கு வந்தாங்க. ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா குளிர்ல நடுங்கிட்டு இருக்கிறத பார்த்து நபிக்கு பொறுத்துக்க முடியல. கண்ணுல இருந்து தாரை தாரை தண்ணி ஓடிக்கிட்டே இருக்கு. சொல்லிட்டு ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, நான் நுபுவத் வாங்கிட்டு வந்தேன். அந்த நேரத்துல நான் சொன்னேன், எனக்கு குளிருதுன்னு சொன்னப்போ நீங்க என்ன செஞ்சீங்க தெரியுமா? 7 போர்வைகளை கொண்டு என்னுடைய குளிரை நீக்கிறது 7 போர்வை கொண்டு போத்துனீங்க. ஆனா இன்னைக்கு உங்களுக்கு குளிருது, என்கிட்ட போத்துறதுக்கு ஒரு போர்வை கூட இல்லையே. போத்துறதுக்கு ஒரு போர்வை கூட இல்ல. நபிக்கு தெரிஞ்சு போச்சு, உலகத்தை விட்டு பிரியக்கூடிய நேரம் வந்துருச்சு. உலகத்தை விட்டு பிரிய போறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழுது கொண்டே இருக்கிறாங்க. எப்படி பொறுத்து கொள்ள முடியும்? தன்னுடைய மனைவி எவ்வளவு பெரிய செல்வ சீமாட்டி எனக்காண்டி பாடுபட்டு 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 எல்லாம் போயிருச்சு. கடைசி நேரத்தில் சாப்பிடறதுக்கு உணவும் இல்லை. அணிஞ்சிருக்க ஆடை கூட அங்கங்க தையல் போட்டிருக்கு, ஒட்டு போட்டிருக்கு அங்கங்க. அப்ப எவ்வளவு நிர்பந்தமான நிலை, வீட்டில் எப்படிப்பட்ட சூழ்நிலை இருந்திருக்கு யோசிச்சுட்டு கூட பார்க்க முடியாது. ஒருத்தர் ஏழையா இருந்து ஏழையா பணக்காராயிரம் ரொம்ப லேசு. பணக்காராயிரத்து ஏழாயிரம் பாருங்க, அந்த நிலம் யோசிச்சு பார்க்க முடியாது. ரொம்ப சிரமம் அது. அந்த வழி அவங்களுக்குதான் புரியும். இவ்வளவு பெரிய செல்வ சீமாட்டி இந்த நிலைமைக்கு வந்துட்டாங்க. நபியும் அழுகுறாங்க. ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா கொஞ்ச நேரம் கழிச்சு புன்முறுவல் பூத்து சிரிக்க ஆரம்பிச்சாங்க. ரசூலுல்லாஹ் கேட்டாங்க, என்ன விஷயம், ஏன் சிரிக்கிறீங்க, காரணத்தை சொல்லுங்க. ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், அல்லாஹ் எனக்கு ஒரு விஷயத்தை என் கண் முன்னாடி காட்டுறான். என்ன தெரியுமா? ஃபத்ஹே மக்காவுடைய அந்த நிகழ்ச்சி அல்லாஹ் என் கண் முன்னாடி காட்டிட்டு இருக்கான்னு சொன்னாங்க. ஃபத்ஹே மக்கானா என்ன? எல்லா முஸ்லிம்களும் வெற்றியோட முழு உலகத்திலையும் இஸ்லாம் பரவி கொண்டிருக்கு. முஸ்லிம்கள் படை பட்டாளத்தோட கண்ணியமா எந்த காபத்துல்லா இருந்து விரக்கி அடிக்கப்பட்டாங்களோ கண்ணியமான நிலையில காபத்துல்லாக்குள்ள நுழையிறாங்க.
அந்த நேரத்துல வெறும் முஸ்லிம்கள் இருந்தது இவங்க வஃபாத் ஆகும்போது 40-50 பேர் தான். ஆனா பின்னாடி ஒரு 10 வருஷம் கழிச்சு நடக்கக்கூடிய சம்பவத்தை அல்லாஹ் யாருக்கு காட்டுறான் நிகழ்வை? அது கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா இப்ப காட்டிக்கிட்டு இருக்கிறான். உலமாக்கள் சொல்லுவாங்க, அல்லாஹ்வுடைய ஒரு சுன்னத் இருக்கு, அல்லாஹ்வுடைய ஒரு வழிமுறை இருக்கு. என்னன்னு சொன்னா, நல்லடியார்கள் உலகத்தை விட்டு பிரியும் போது அந்த ரூஹ் பிரிகிற வழி இருக்குல்ல, அது தெரியக்கூடாது என்பதற்காக அல்லாஹ் என்ன செய்வான்னு சொன்னா சொர்க்கத்தை காட்டுவான். என்ன செய்வான்? சொர்க்கத்தை காட்டுவான். அந்த மௌத்துடைய ரூஹ் எடுக்கிற வழி இருக்குல்ல, அது எவ்வளவு கடுமைன்னு சொன்னா அலி ரலியல்லாஹு அன்ஹு சொல்லுவாங்க, ஒரே ஆள் மேல 70 பேர் 70 வாளோடு ஒரே நேரத்தை தாக்குனா எவ்வளவு வலிக்குமோ அதோட கடுமையா வலிக்கும். அல்லாஹ் பாதுகாப்பானாங்க அப்படிப்பட்ட வலியை விட்டு. அப்படி கடுமையான வலி. ஆனா அந்த வலி தெரியக்கூடாது நல்லா என்ன செய்வான்னு சொன்னா சொர்க்கத்தை காட்டுவான். நல்லடியார்கள் அந்த சொர்க்கத்தை பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. ரொம்ப லேசா உயிர் கைப்பற்றப்பட்டுரும். இது எப்படின்னா ஆபரேஷன் செய்யும்போது என்ன கொடுக்கிறது? குளோரோஃபார்ம் கொடுக்கிற மாதிரி இது. அல்லாஹ் பாதுகாக்கணும். அல்லாஹ்க்கு மாறு செஞ்சுட்டு போயிட்டவங்க அவங்களுக்கு நரகத்தை காட்டு துடிக்க அவங்க உயிர் கைப்பற்றப்படும். சரி, அல்லாஹ் கதீஜா ரலியல்லாஹு என்ன காட்டல? சொர்க்கத்தை காட்டல. என்னத்தை காமிச்சான்? ஃபதே மக்காவை காட்டுறான். ஏன் அல்லாஹ் இதை காட்டினான்? முஃபஸ்ஸிர்கள் சொல்லுவாங்க, அல்லாஹ் ஏன் ஃபதே மக்காவை காமிச்சான்னு சொன்னா அவனுடைய திருப்தி சந்தோஷம், அவனுடைய திருப்தி சொர்க்கத்துல இல்ல, அவனுடைய திருப்தி எதிர இருந்துச்சு சொன்னா முழு மனித சமுதாயம் சொர்க்கத்துக்கு முழு மனித சமுதாயம் இந்த தீன்ல வரணும். அதான் அவனுடைய திருப்தியே. தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் செலவு செஞ்சு எதுக்குன்னு சொன்னா எல்லாரும் நரகத்திலிருந்து பாதுகாக்கப்பட்டு சொர்க்கத்துக்கு போனோம். அதனால மௌத்துடைய நேரத்துல அவன் மன திருப்தி சொர்க்கத்துல இல்ல, மக்கள் இஸ்லாத்துல வர்றது. அதனாலதான் அல்லாஹ் அந்த நிகழ்வு அல்லாஹ் காட்டினான். சொல்களே, இப்படிப்பட்ட தியாகங்கள்லாம் செஞ்சுதான் இந்த தீன் நம்ம வரைக்கும் வந்து சேர்ந்துச்சு. இன்னைக்கு நம்மள்ட்ட வந்த பிறகு இந்த தீன் என்ன பாடுபடுது? நம்முடைய நிகழ்வுகள் சுத்தி பார்த்துட்டு இருக்கோம். சரி, இன்னும் ஒரு பக்கம் பார்த்தா நம்முடைய நாடு இருக்குல்ல, நம்ம இப்ப பேசலாம் இந்த சூழ்நிலை இருக்குங்க அந்த சூழ்நிலை இருக்குங்க. அல்லாஹ் உண்மையிலேயே நல்ல நிலையில தான் வச்சிருக்கான். பல முஸ்லிம் நாடுகள்ல அல்லாஹ் பாதுகாக்கணும். முஸ்லிம் அரசாங்கங்களே இருக்கவே மதரசா நடத்த அனுமதி கிடையாது. ஒரு முஸ்லிம் போய் நல்ல காரியம் செய்யும் சொல்லத்துக்கு ஜெயில போடுறாங்க. அல்லாஹ் அப்படிப்பட்ட சூழ்நிலை அல்லாஹ் வராம பாதுகாத்து வச்சிருக்கான். அல்லாஹ் கொடுத்திருக்க சந்தர்ப்ப சூழ்நிலை பயன்படுத்தணும். அல்லாஹ் நிலைமையில நல்லா வைப்பான். அல்லாஹ் பாதுகாக்கணும். அல்லாஹ் ஒரு சூழ்நிலை கொடுத்து அந்த சூழ்நிலை பயன்படுத்தணும்னு சொன்னா அல்லாஹ் கையை விட்டு பறிச்சிருவாங்க. உதாரணத்துக்கு கோவிட் வந்துச்சு, பள்ளியுடைய அருமை அப்ப புரிஞ்சு. சோழர்களே, பள்ளி யாராலும் மூட முடியாது. பள்ளி அல்லாஹ்வுடைய வீடு. பள்ளி யாருடைய வீடு? அல்லாஹ்வுடைய வீடு. அல்லாஹ் ஜல்லஷானு கோபப்பட்டதுனால அல்லாஹ் நம்மள பறிச்சிட்டான். பரிசுமா புரிஞ்சு பள்ளியுடைய மகிமை என்ன, பள்ளியுடைய மகத்துவம் என்ன, திருப்பி அல்லாஹ் இறக்கப்பட்டு அல்லாஹ் கொடுத்துட்டான். இப்படிதான் பல சந்தர்ப்பங்கள் நிலைமைகள் வந்துட்டு இருந்தாலும் யாரு எந்த நல்லடியாக இதுவா தெரியல, யாருடைய தியாகம் தெரியல. அல்லாஹ் நிலைமையில சரி செஞ்சு அல்லாஹ் கொடுத்துக்கிட்டே இருக்கிறான். அல்லாஹ் பறிச்சிட்டான்னு சொன்னா வேதனைப்பட்டு கை சேதப்படுறதுக்கு வேலையே இல்லை. அதனால அல்லாஹ் ஒரு சூழ்நிலை கொடுத்திருக்கான், அல்லாஹ் ஒரு ஜோடு கொடுத்திருக்கான். இதுடைய ஒரே ஒரு மக்சத் என்ன? ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த நிலையில உம்மத்தை விட்டுட்டு போனாலும் அந்த நிலைக்கு கொண்டு வரணும். இன்னைக்கு மக்களுக்கு எல்லாமே தெரியுது, இல்ம் இல்லாம தூரமா இருக்கிறாங்க, பரதாவுடைய வாழ்க்கை இல்லாம தூரமா இருக்கிறாங்க. மக்களுக்கு தேட்டம் இருக்கு, வழிகாட்டுறதுக்கு ஆள் இல்ல. அந்த மக்சத், அந்த நோக்கத்துக்காண்டிதான் இந்த ஒரு ஜோடு இருக்கு. அதனால இன்ஷா அல்லாஹ் இந்த மீதமுள்ள நாட்கள், எத்தனை நாட்கள் இருக்கு? 18 நாள் இருக்கு. இந்த நேரத்துல நாளும் கம்மியா இருக்கு, ஆளும் நம்மள்ட்ட கம்மியா தான் இருக்கு. நாளும் கம்மியா தான் இருக்கு, ஆளும் கம்மியா தான் இருக்கு. அதனால நம்ம யாரையும் பார்க்க தேவையில்லை. அல்லாஹ் எனக்கு கொடுத்திருக்க திறமை என்ன, அல்லாஹ் எனக்கு என்ன செய்யக்கூடிய அல்லாஹ் எனக்கு சக்தி தந்திருக்கான். அந்த சக்தி அளவுக்கு நான் செயல்பட்டேன்னு சொன்னா முடியாத யார் செய்வாங்க? அல்லாஹ் செய்வான். உடனே தூக்கி மொத்தமா அல்லாஹ் பாரம் போடுறது இல்லை. நம்முடைய முயற்சி, முடிவு, தீர்வு அல்லாஹ்வுடைய கையில். செய்யலாமா இன்ஷா அல்லாஹ்?